ஃப்ரெண்ட்ஸ், முத்துக்கு முத்தாக படத்தில் வந்து அப்பா கேரக்டரில் இளவரசுங்கிறவர் நடிச்சிருப்பார். அவரோட மருமகளுங்க வந்து அவரை அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் அவரும் சரண்யாவும் இறந்து போயிடுவாங்க இந்த படத்தில். அந்த படம் நடித்தபோது அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருந்தாங்க, நான் என்னோடய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு. இந்த படத்தோட கேரக்டர் மாதிரி, அதாவது மகனுங்க மருமகளுங்க கேரக்டர் மாதிரி நான் எங்கள் அம்மா அப்பாவை கவனிக்கலையோன்னு எனக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அபியும் நானும் படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னார்னா, இந்த படம் நடித்தப்போ எனக்கு என் மகளுங்க மேலெல்லாம் பயங்கர பாசமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம மனசு அதை எடுத்துக்கும். அதே ஒரு ரகுவரனும் நம்பியாரோ இந்த படத்தில் நான் துப்பாக்கியால் சுட்டேன், கத்தியால் குத்துனேன், அடுத்தவங்களை குத்தணும் சுடணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. மனித மனம் வந்து நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.